சமுதாயத்துடைய நிலைமை என்னடா, கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவிக்கு ஒன்னாவது நாள் ஃபஜ்ர் இல்ல, ஒன்னாவது நாள் சுபஹ் இல்ல. யாரு குடும்ப வாழ்க்கையை ஃபஜ்ர் இல்லாம ஆரம்பிப்பார்களோ அவர்கள் தங்கத்தால் எழுதி வச்சுக் கொள்ளட்டும், என்ற வாழ்க்கையில அதுக்கு தௌபா செய்யும் வரையில, தௌபா செஞ்சு மீளும் வரையில, மௌத்து வரைக்கும் வாழ்க்கையில தரித்திரியம் அடித்துக் கொண்டே தான் இருக்கும். ஏன்னா மனைவி எப்படி இருக்கணும், கணவனை ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டக்கூடிய மனைவியா இருக்கணும். அப்படி அவ ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டக்கூடிய பழக்க வழக்கம் அவருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னால் உம்மா அப்பா நேர காலத்தோட எழுப்பாட்டி பழக்கம் இல்லையா, நினைச்சு கொள்ள வேண்டியதான் அவ மனைவி இல்ல, ஏன்னா வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய ஒரு தரித்திரியம் நினைச்சு கொள்ளணும். தரித்திரியம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஃபஜ்ர தொழுந்துட்டு ஔராதுகளை ஓதிட்டு திக்ர் குர்ஆன் திலாவத்தை செஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் மேலுக்கு அசதின்னு சொல்லி தூங்கி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, வந்து சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யாரு ஃபஜ்ர தொழுந்துட்டு தூங்குவாங்களோ அல்லாஹ் ரிஸ்க்ல அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்கிடுவானா, ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்கிடுவானா. சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ர தொழுந்துட்டு தூங்கினாலே வாழ்க்கைக்கு வருமானு சொன்னா ஃபஜ்ர் இல்லாம தூங்கினோட நிலைமை தான். இதை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட மனசாட்சியோட பேசுவோம், யாரையும் பார்க்க தேவையில்லை. நான் இந்த கேட்டகரியில இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ்.